தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4 2-in-1 வீடியோ, அதாவது பாலிட்டி பிளஸ் ஜியோகிராஃபி 10ஆம் வகுப்பு பாலிட்டி 10ஆம் வகுப்பு ஜியோகிராஃபில இருந்தா 60% கேக்குறாங்க குரூப் 4 எக்ஸாம்க்கு. சோ அதனால இந்த வீடியோல அந்த 10th ஜியோகிராஃபி அந்த 10th பாலிட்டி இருக்குல, அதுல இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா கேள்விகள், எல்லா லெசன்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள், குறிப்பா 10th ஜியோகிராஃபில முதல் 4 லெசன், 10th பாலிட்டில முதல் 2 லெசன், இதுல இருந்தா அதிகமான கேள்விகள் கேக்குறாங்க. ஒரே வீடியோல பாத்துருவோம். எல்லா இம்பார்ட்டன்ட் கேள்விகள், அதாவது ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस இல்ல, எல்லா இம்பார்ட்டன்ட் கேள்விகள், ஏன்னா டாப் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस சொல்லுவோம்ல, அதை அப்படியே வரிசையா பாத்துருவோம். ஒவ்வொரு கேள்வி நான் நிப்பாட்டப்பவே அந்த டாபிக்கே நான் முடிச்சிடுறேன். வழக்கம் போலதான் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस என்ன செய்தோமோ அதே மாதிரி தான். சரியா? சோ 10ஆம் வகுப்பு மொத்தமும் இதோ. டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन, கிழக்கு தொடர்ச்சி மலையை விட மேற்கு தொடர்ச்சி மலைகள் அதிக மழையை பெறுகின்றன. வெஸ்டர்ன் காட்ஸ் ரிசீவ்ஸ் மோர் ரெயின்ஃபால் than ஈஸ்டர்ன் காட்ஸ். ஆனைமுடி என்பது கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மிக உயரமான சிகரமாகும். ஆனைமுடி இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் ஈஸ்டர்ன் காட்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த கேள்விக்கு ஆன்சர் அடிக்கிறதுக்கு முன்னாடி மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலைனா என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்களே அடிச்சிருவீங்க. சரியா? படிச்சிருப்பீங்க. அப்படியே ரிவிஷன் மாதிரி ஒரே ஸ்ட்ரெச்ல கொண்டு போயிடுவோம். கடைசி வரைக்கும் பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது இந்தியாவோட மேற்கு பகுதியில் அமைந்திருக்கிறது. கிழக்கு தொடர்ச்சி மலை இந்தியாவோட கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டினியூஸ், அதாவது தொடர்ச்சியான மலைகள். கிழக்கு தொடர்ச்சி மலைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிஸ்கண்டினியூஸ், அதாவது அங்கங்க விட்டு விட்டு இருக்கும் தொடர்ச்சியற்ற மலைகள்னு சொல்லுவாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை உயரத்துல பெருசு, மேற்கு தொடர்ச்சி மலை உயரத்துல பெருசு, கிழக்கு தொடர்ச்சி மலை உயரத்துல சிறுசு. சரியா? மேற்கு தொடர்ச்சி மலை அகலம் இருக்குல்ல, அகலத்துல சிறுசு, கிழக்கு தொடர்ச்சி மலை அகலத்துல பெருசு. சோ உயரத்துல பெருசு மேற்கு தொடர்ச்சி மலை, உயரத்துல சிறுசு கிழக்கு தொடர்ச்சி மலை. தொடர்ச்சியானது மேற்கு தொடர்ச்சி மலை, தொடர்ச்சியற்றது கிழக்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குஜராத்ல ஆரம்பிச்சு மகாராஷ்டிரா தொட்டு கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு 6 மாநிலங்கள்ல பாஸ் ஆகுது. எந்த மலைகள்? மேற்கு தொடர்ச்சி மலைகள். அதுவே கிழக்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளத்துல ஆரம்பிச்சு ஒடிசாவை தொட்டு ஆந்திர பிரதேச தொட்டு தமிழ்நாட்டுல முடியுது. 4 மாநிலங்கள்ல அதிகபட்சமா பாஸ் ஆகுது. எந்த மலை அப்படின்னா கிழக்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலையில மழை பொழிவு ஜாஸ்தியா பெய்யும். ஏன்னா தென்மேற்கு பருவக்காற்று நேரா அங்கதான் அடிக்குது. அதனால மேற்கு தொடர்ச்சி மலையில அதிகமா மழை அதிகமா பெய்யறது காரணம் என்னன்னு கேட்பாங்க. தென்மேற்கு பருவக்காற்று. கிழக்கு தொடர்ச்சி மலையில அந்த அளவுக்கு மழை பெய்யாது. ஏன்னா தென்மேற்கு பருவக்காற்று சவுத் வெஸ்ட் மான்சூன் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு இணையாக தான் போகும். அதனால மழை பெய்யாது. சரியா? மேற்கு தொடர்ச்சி மலை ஃபுல்லாவே காடுகள், நல வனவிலங்குகள் அதிகமா காணப்படும் கிழக்கு தொடர்ச்சி மலையை ஒப்பிடும் பொழுது. மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா சாயத்ரிஸ், கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா பூர்வாத்ரிஸ். மேற்கு தொடர்ச்சி மலையில உயர்ந்த சிகரம் பாத்தீங்கன்னா ஆனைமுடி, கிழக்கு தொடர்ச்சி மலையில உயர்ந்த சிகரம் பாத்தீங்கன்னா ஜிந்தங்காடா. சோ சாயத்ரிஸ், பூர்வாத்ரிஸ், ஆனைமுடி, ஜிந்தங்காடா. மழை பெய்யும் பெய்யாது, காடுகள் அதிகமா இருக்கும் அதிகமா இருக்காது, உயரத்துல பெருசு உயரத்துல சிறுசு, அகலத்தில் சிறுசு அகலத்தில் பெருசு, தொடர்ச்சியானது தொடர்ச்சியற்றது. முடிஞ்சா என்ன? இப்ப இந்த கேள்வியை கவனிங்க. கிழக்கு தொடர்ச்சி மலையை விட மேற்கு தொடர்ச்சி மலைகள் அதிக மழையை பெறுகின்றன. கரெக்ட் தானே? வெஸ்டர்ன் காட்ஸ் ரிசீவ்ஸ் மோர் ரெயின்ஃபால் இன்டு ஈஸ்ட் than ஈஸ்டர்ன் காட்ஸ். ஏன்? சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவக்காற்று அங்க தானே அடிக்குது. கூற்றுக்கான கேள்வியில கூட கேட்பாங்களே. ஆனைமுடி இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் ஈஸ்டர்ன் காட்ஸ். ஆனைமுடி என்பது கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மிக உயரமான சிகரமாகும். தப்பு. ஆனைமுடி அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையோட உயர்ந்த சிகரம். கிழக்கு தொடர்ச்சி மலையோட உயர்ந்த சிகரம் ஜிந்தங்காடா. சரியா? சோ தப்பு. only one is the answer. only one true is the answer. சரியா? சோ மேற்கு தொடர்ச்சி மலை receives more rainfall than eastern ghats. இது கரெக்ட். ஆனைமுடி is the highest peak in eastern ghats தப்பு. ஆனைமுடி is the highest peak in western ghats. சரியா? மேற்கு தொடர்ச்சி மலை கரெக்ட். ஓகே, அடுத்து ஒரு பாலிட்டி क्वेश्चन பார்த்தோம்னா ஒரு ஜியோகிராஃபி அப்புறம் பாலிட்டி ஜியோகிராஃபி ஆல்டர்னேட்டா போவோம். சரியா? பின்வரும் எந்த சரத்து சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறது? which of the following article emphasize fraternity? சகோதரத்துவத்தை எது வலியுறுத்துகிறதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது அடிப்படை கடமைகள் இருந்து எடுக்கப்பட்டது. அடிப்படை கடமைகளை பத்தி கொஞ்சம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்களே ஆன்சர் சொல்லுவீங்க. 51A அடிப்படை கடமைகளுக்கான ஆர்டிகல்ங்க. 42ஆம் சட்டத்திட்டத்துல அடிப்படை கடமைகளை இந்திரா காந்தி சேர்த்தாங்க. எந்த வருஷம் சேர்த்தாங்கன்னா 1976ங்க. அடிப்படை கடமையை சேருங்க இந்திரா காந்தின்னு சொன்னது யார் அப்படின்னா ஸ்வரன் சிங் குழுங்க. ஸ்வரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் பரிந்துரைக்கு அப்புறம் தாங்க அடிப்படை கடமைகளை இந்திரா காந்தி கான்ஸ்டிடியூஷன் புக்ல சேர்த்தாங்க. எந்த ஆர்டிகல்? 51A. எத்தனாம் சட்டத்திட்டம்? 42ஆம் சட்டத்திட்டம். ஸ்வரன் சிங். பகுதின்னு பாத்தீங்கன்னா பகுதி 4A, பகுதி 4A சேர்த்தாங்க. சரியா? மொத்த 10 அடிப்படை கடமைகள் இந்திரா காந்தி எழுதுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா 51A A B C D அப்படின்னு எழுதியிருப்பாங்க. 51A பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தேசிய கீதத்தை மதிக்க வேண்டும், தேசிய கீதம் தேசிய பாடலை போற்ற வேண்டும் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க.
51A பி பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்காக போராடின சுதந்திர போராட்ட தியாகிகளை வந்து போற்ற வேண்டும் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதாவது லீடர்ஸ் சுதந்திர போராட்ட தியாகிகளை போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 51A சி பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை மற்றும் நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடுக்காக உழைக்க வேண்டும் சொல்லியிருப்பாங்க. யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டின்னு சொல்லியிருப்பாங்க. 51A டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாட்டின் பாதுகாப்புக்காக போய் பாடுபட வேண்டும், டிஃபென்ஸ்ல போய் சேர வேண்டும் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. 51A ஈல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாட்டின் சகோதரத்துவத்தை மேம்படுத்த வேண்டும், எல்லாமே அண்ணன் தம்பி போல பழகணும், நாட்டின் பெண்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ ஃப்ரெண்ட்ஷிப் மற்றும் உமன் இது வந்து ஈல சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி எஃப்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது கல்ச்சரை பாதுகாக்க வேண்டும் சொல்லியிருப்பாங்க. ஹெச்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாட்டின் அறிவியல் மனப்பான்மையோடு செயல்பட வேண்டும், சயின்டிபிக் டெம்பர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஐல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நாட்டோட சொத்து அரசு சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும், பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஐல. ஜேல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாட்டின் பொருளாதாரத்துக்காக பாடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, எக்கனாமிக்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. கேல பொறுத்த வரைக்கும் இது இந்திரா காந்தி எழுதல, இது வந்து பின்னாடி வாஜ்பாய் அரசாங்கம் 86 சட்ட திருத்தம் 2002 தான் இந்த 11வது கடமை இருக்குல்ல இதை சேர்த்திருப்பாரு வாஜ்பாய் 2002. ஓகேவா? இது வந்து கல்வி கடமை, பெற்றோர்களுக்கான கல்வி கடமை. 6ல இருந்து 14 வயசு குழந்தைங்களுக்கு பெற்றோர்கள் கண்டிப்பாக கல்வியை கொடுக்க வேண்டும், கல்வியை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு பெற்றோர்களுக்கான கல்வி கடமை. சரியா? சோ ABCDEFGH IJK அப்படியே வரிசையா சொல்லிட்டேன். சரியா? சோ அதாவது நாட்டு தலைவர்களே ஒற்றுமை, பாதுகாப்பு, நட்பு, பெண்கள், கலாச்சாரம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அறிவியல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசு பொது சொத்து, அதுக்கப்புறம் பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டும், அதுக்கப்புறம் கல்வி கடமை. இது வந்து அடிப்படை கடமைகள். ஓகே, இந்த கேள்வியை கவனிப்போம். which are the following article emphasize fraternity? பின்வரும் எந்த சரத்து சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறது? 51A ஈ தானே, ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன ஈ. சரியா? ஜீனா என்ன? ஜி எழுதலையா? ஓகே, ஜி வந்து கிரீன்னா என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், அதான் ஜி. ABCDFGH. ஓகே, ஜி வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். சரியா? இதான் ஜி. சோ ஜி சுற்றுச்சூழல். ஹெச்னா என்ன? சயின்டிபிக் டெம்பர். பினா என்ன? ரெண்டாவது என்ன? தேசிய தலைவர்களை போற்ற வேண்டும். சரியா? அவ்வளவுதான், இந்த கொஸ்டின் முடிஞ்சு. அடுத்த கொஸ்டின் போலாம். ஜியோகிராஃபி. வடக்கிலிருந்து தெற்கே வரிசை பத்துங்கள். விந்தியா, சாத்புரா, நர்மதா, தபதி. நீங்க இந்தியா வரைபடத்தை வரைஞ்சீங்கன்னா இது ஈஸியா நம்ம வந்து இது அடிக்கலாம். சரியா? விந்தியா மலைத்தொடர் எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கு விந்தியா மலைத்தொடர். அந்த மலைத்தொடர் கீழே நர்மதா நதி ஓடுது. நர்மதா நதி வந்து ஓடுது மத்திய பிரதேஷ்ல ஆரம்பிச்சு குஜராத்ல வந்து முடியுது. நர்மதா நதி இங்கதான் சர்தார் சரோவர் அணை இருக்கு. சரியா? சோ விந்தியா, அதுக்கப்புறம் நர்மதா நதி இருக்கு. கீழே சாத்புரா மலைத்தொடர்னு சொல்லிட்டு மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா பார்டர்ல இருக்கும் சாத்புரா மலைத்தொடர். சோ விந்தியா, நர்மதா, சாத்புரா, அது கீழே தபதி நதின்னு ஒண்ணு ஓடும். சரியா? அப்ப நல்லா ஆர்டர் ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மலை, நதி, மலை, நதி, மலை நதி, மலை நதி, மலை நதி, மலை நதி. சரியா? மலை நதி, மலை நதி, அடுக்கு தொடர். ஏன்னா விந்தியா நர்மதா, சாத்புரா, தபதி. சரியா? இதான் வந்து ஆர்டர். வடக்குல இருந்து தெற்கு. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல தார் பாலைவனம் இங்க இருக்கு, இங்க மால்வா பீடபூமி இருக்கு, மேல சிந்து நதி இருக்கு, அதுக்கப்புறம் சட்லஜ் நதி இருக்கு. மேல பாத்தீங்கன்னா இது கீழே பாத்தீங்கன்னா நர்மதா நதி இங்க ஓடுது, கிருஷ்ணா நதி இங்க ஓடுது. சாரி, நர்மதா இல்ல, சாரி, கோதாவரி நதி இங்க ஓடுது, கிருஷ்ணா ஓடுது, காவேரி ஓடுது. கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி கீழே. மேல பாத்தீங்கன்னா மால்வா பீடபூமி, அதுக்கு மேல சிந்து நதி, அப்படியே காரக்குரம் மலைத்தொடர் மேல. சரியா? சோ இதான் கேக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன வந்துரும்னா விந்தியா வந்துரும். விந்தியா, அதுக்கப்புறம் நர்மதா, அதுக்கப்புறம் சாத்புரா, அதுக்கப்புறம் தபதி. அதாவது வடக்குல இருந்து தெற்கு, நார்த் டு சவுத். சரியா? 1 3 2 4. ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். பின்வரும் எந்த சரத்தில் சொத்துக்களுக்கான உரிமை சேர்க்கப்பட்டது? சரத்து 300A. பார்த்தோன்னே அடிக்கலாம். சரியா? ஆக்சுவலா அடிப்படை உரிமையில மொத்தம் 7 அடிப்படை உரிமை வகைகள் இருந்திருக்கும். அந்த 7வது அடிப்படை உரிமை வந்து மொராஜி தேசாய் கவர்மெண்ட், மொராஜி தேசாய் ஆட்சி 44வது சட்டத்திட்டம் 1978ல அந்த 7வது அடிப்படை உரிமையா இருக்கக்கூடிய சொத்துரிமை ஆர்டிகல் 31ல சொத்துரிமைன்னு எழுதியிருப்பாங்க. அந்த 31ல இருக்கக்கூடிய சொத்துரிமையை அடிப்படை உரிமையில இருந்து எடுத்துட்டு போய் அதை வந்து நார்மல் சட்ட உரிமையா சேர்த்திருப்பாரு 300Aல. தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? சோ எக்ஸாம்ல என்ன கேட்பாங்கன்னா 300A வந்து சொத்துரிமை தான், அது யார் சேர்த்ததுன்னு கேட்பாங்க, மொராஜி தேசாய். எத்தனாவது சட்டத்திட்டம் கேட்பாங்க, 44வது சட்டத்திட்டம் 1978. சரியா? அப்ப அடிப்படை உரிமையில 7 இல்ல, இன்னைக்கு டேட்ல 6 தான் இருக்கு. அடிப்படை உரிமை அமெரிக்கால இருந்து எடுக்கப்பட்டது. இறங்கு வரிசையில் வரிசை பத்துக. அரேஞ்ச் இன் டிசெண்டிங் ஆர்டர். மக்காலு, K2, கஞ்சன்ஜங்கா, மவுண்ட் எவரெஸ்ட். மவுண்ட் எவரெஸ்ட் வந்து 8848 மீட்டர், இது ஃபர்ஸ்ட் வந்துடும். சரியா? K2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8611 மீட்டர், இது செகண்ட் வந்துடும்.
கஞ்சன்ஜங்கா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8586 மீட்டரு, இது தேர்ட் வந்துடும். மக்களவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8485 மீட்டரு, இது ஃபோர்த் வந்துடும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா எவரெஸ்ட் ஃபர்ஸ்ட் 4231 4231 ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஸோ எவரெஸ்ட் வந்து நேபாள் பார்டரில் இருக்கு, கஞ்சன்ஜங்கா சிக்கிம்ல இருக்கு, K2 வந்து காஷ்மீர், அதாவது காரக்கோரம் மலைத்தொடர் இருக்குல்ல, பாகிஸ்தான் சைனா, அது பாகிஸ்தான்ல இருக்கு, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்கு. மக்களு அப்படிங்கிறது அதுவும் காஷ்மீர் பக்கத்துல இருக்கு. சாரி, காஷ்மீர்ல நேபாள் அந்த சைடுல இருக்கு. சரியா, மக்களு. ரைட். அப்போ நான் சொன்னேன்ல 4231 தானே, 4231 ஆப்ஷன் பி. துணை ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்யும் மசோதாவை கீழ்கண்ட எந்த சபை துவங்குகிறது? Which of the following சபா initiates the bill of removal of vice president? ராஜ்யசபா. வைஸ் பிரசிடண்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னா பிரசிடென்ட்க்கு அடுத்தபடியா செகண்ட் ஆபீசர், இரண்டாம் நபர் அலுவலகர் அப்படின்னு சொல்லுவாங்க வைஸ் பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட் வந்து எலெக்ஷன், டைரக்ட் எலெக்ஷன் மூலமா தேர்ந்தெடுக்கப்படல, மறைமுக தேர்தல் மூலமா தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வைஸ் பிரசிடென்ட் யார் தேர்ந்தெடுக்கிறா அப்படின்னா பார்லிமெண்ட்ல இருக்க எல்லா நபர்களும் தேர்ந்தெடுப்பாங்க. அதாவது லோக்சபா ராஜ்யசபால கூடிய எல்லா எம்பியுமே வைஸ் பிரசிடென்ட் தேர்ந்தெடுப்பாங்க. ஞாபகம் வச்சுங்க, எலெக்ஷன்ல பங்கேற்பாங்க. வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல யார் பங்கேற்பாங்கன்னா பார்லிமெண்ட்ல கூடிய எல்லா எம்பியும். ஞாபகம் வச்சுங்க. சரியா, வைஸ் பிரசிடென்ட் யார் பதவி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்னா ராஜ்யசபா தான் பதவி நீக்கம் செய்ய முடியும். ராஜ்யசபால எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, அதுக்கப்புறம் அந்த பில் மசோதா லோக்சபாக்கு வரும், லோக்சபால சாதாரண பெரும்பான்மையை அதை நிறைவேற்ற வேண்டும். சரியா, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி ராஜ்யசபால, லோக்சபால பொறுத்த வரைக்கும் நார்மல் மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டி. வைஸ் பிரசிடென்ட் பொறுத்த வரைக்கும் யாருக்கு முன்னாடி பதவி பிரமாணம் எடுப்பார் அப்படின்னா பிரசிடென்ட்க்கு முன்னாடி பதவி பிரமாணம் எடுப்பார். அவர் இல்லைன்னா அவர் சொன்ன ஒரு ஆபீசர் முன்னாடி பதவி பிரமாணம் எடுப்பார். சரியா, வைஸ் பிரசிடென்ட் நாமினேஷனுக்கு 20 பேர் வந்து முன்மொழியணும், 20 பேர் வந்து வழிமொழியணும். சரியா, 20 பேர் வந்து ப்ரொபோசஸ் செகண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது 20-20ன்னு சொல்லிட்டு இருக்கணும். வைஸ் பிரசிடென்ட் தகுதி பார்த்தீங்கன்னா 35 வயசு இருக்கணும், இந்தியன் சிட்டிசனா இருக்க வேண்டும். ஒரு ராஜ்யசபா எம்பி, ராஜ்யசபாவோட எம்பி ஆறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணுமோ அந்த குவாலிஃபிகேஷன் பிரசிடென்ட்க்கு இருக்கணும், அதாவது வைஸ் பிரசிடென்ட்க்கு இருக்கணும். துணை குடியரசுத் தலைவருக்கு, மாநிலங்களவையோட உறுப்பினருக்கு என்ன தகுதி இருக்கணுமோ அந்த தகுதி துணை குடியரசுத் தலைவருக்கு இருக்கணும். துணை குடியரசுத் தலைவர் போஸ்டிங் வந்து அமெரிக்க நாட்டில இருந்து எடுக்கப்பட்டது. துணை குடியரசுத் தலைவர் போஸ்டிங் வந்து அமெரிக்க நாட்டில இருந்து எடுக்கப்பட்டது. அப்ப செகண்ட் பார்லிமெண்ட் தான் எலெக்ட் பண்றாங்க எல்லாருமே. யார் நீக்கிறா அப்படின்னா ராஜ்யசபா தான் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணும், லோக்சபா அதை ஓகே சொன்னா போதும். பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட் முன்னாடி தான் பதவி பிரமாணம் எடுப்பாரு, 20 பேர் முன்மொழியணும் வழிமொழியணும், 35 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும், இந்திய குடிமகனா இருக்கணும், ராஜ்யசபா எம்பியா இருக்கணும். யார் வைஸ் பிரசிடென்ட்டோ அவர் தான் ராஜ்யசபாவோட சேர்மானும். ராஜ்யசபாவோட சேர்மானும் வைஸ் பிரசிடென்ட் 2 பேரும் ஒரே ஆள் தான். சரியா, வைஸ் பிரசிடென்ட் எப்ப பிரசிடென்ட் ஆவார்னா பிரசிடென்ட் ஒருவேளை வந்து லீவ் போட்டு போயிட்டாலோ, இறந்து போயிட்டாலோ, பதவி ராஜினாமா கொடுத்துட்டு போயிட்டாலோ அப்போ வைஸ் பிரசிடென்ட் ஆயிடுவார். சரியா, ஞாபகம் வச்சுங்க அதை. ரைட், இந்த கேள்வி என்ன? அது ஆன்சர் வந்து ராஜ்யசபா. யார் வந்து துணை குடியரசுத் தலைவரை நீக்க முடிவதற்கான ஆரம்ப தொடக்க புள்ளி தொடங்க முடியும்னா ராஜ்யசபா. பின்வரும் எந்த இமயமலையில் 33 படிவுகள் உள்ளன? Which are the following Himalayas have 33 sediments? ஈஸி, இது டிரான்ஸ் இமயமலை. டிரான்ஸ் இமயமலை தான் 33 படிமங்கள் காணப்படும். 33 கடல்னா என்னன்னா அந்த காலத்துல பாஞ்சியான ஒரு கண்டம் இருந்துச்சு. அந்த காலத்துல பாஞ்சியான ஒரு கண்டம் இருந்துச்சு. இது பக்கத்துல ஒரு கடல் இருக்கும், அது பேர் 33 கடல். ஆக்சுவலா இங்க இந்திய தட்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த இந்திய தட்டு அப்படியே வரும் இங்க ஒரு கட்டத்துல, அதோட 33 கடலும் சேர்ந்து வரும். அதாவது சேர்ந்து வரும் அப்படியே. அதாவது இந்திய 33 கடல் இங்க வந்துச்சு அப்படின்னா இது கீழே இந்திய தட்டு வரும். இந்த 33 கடல் இங்க இந்தியன் பிளேட்டு, இங்க யூரோப்பா பிளேட்டு, இது 3 இப்படி போகும் ஒரு கட்டத்துல. போய் இது 2 மோதினால இங்க வந்து 33 படிமங்கள் வந்து இமயமலையில அதிகமா காணப்படும். இமயமலையில 33 படிமங்கள் அதிகமா காணப்படும். ஸ்லோவா சொன்னா உங்களுக்கு புரியும், இப்போதைக்கு ரிவிஷனால ஃபாஸ்டா சொல்லிட்டேன். சரியா, சோ டிரான்ஸ் இமயமலை ஆன்சர் வந்து டிரான்ஸ் இமயமலை. டிரான்ஸ் இமயமலைக்கு இன்னொரு பேர் என்ன? திபெத்திய இமயமலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா திபெத் பகுதியிலும் காஷ்மீர் பகுதியிலும் இருக்கு. சரியா, 33 படிமங்கள் காணப்படும். டெர்ஷரி கிரானைட் வந்து டிரான்ஸ் இமயமலையில அதிகமா காணப்படும். ஜன்ஸ்கார், லடாக், காரகோரம், கைலாஷ் இந்த 4 மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில காணப்படக்கூடிய மலைத்தொடர்கள். சரியா, ஜன்ஸ்கார், லடாக், கைலாஷ், காரகோரம், டெர்ஷரி கிரானைட் இங்க காணப்படும். 33 படிமங்கள் இங்க காணப்படும். திபெத்திய இமயமலைன்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அடுத்து, பின்வரும் எந்த மசோதாவுக்கு ஜனாதிபதியின் முன் பரிந்துரை தேவை? பண மசோதா. ஒரு மணி பில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா பிரசிடென்ட்டோட முன்னாள் பெர்மிஷன் தேவை. மணி பில்லுங்கிறது எந்த ஆர்டிகல் எழுதியிருப்பாங்க கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா ஆர்டிகல் 110 எழுதியிருப்பாங்க. சரியா, இதை பாஸ் பண்றதுக்கு பிரசிடென்ட் முன்னாடியே பெர்மிஷன் வேணும். இந்தியாவில் டாக்ஸ் உயர்த்தணும், டாக்ஸ் கம்மி பண்ணணும் அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட மசோதா எல்லாமே பண மசோதான்னு சொல்லுவாங்க. டாக்ஸ் சம்பந்தப்படாத மசோதா வந்து சாதாரண மசோதா. இப்ப திருமண வயது வந்து 18ல இருந்து 21 உயர்த்துறாங்க அப்படின்னா சாதாரண மசோதா. சமூக பிரச்சனைக்கான மசோதா பேர் வந்து சாதாரண மசோதா. பண பிரச்சனைக்கான மசோதா பேர் பண மசோதா.
ஸோ டாக்ஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னாலே பண மசோதா தான். சரியா, ரெண்டுக்குமே சிம்பிள் மெஜாரிட்டியே போதும் தான். ஆனா லோக்சபா ராஜ்யசபாவோட பவர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராஜ்யசபாக்கு ஈக்குவல் பவர் இருக்கும், சம அதிகாரம் இருக்கும் சாதாரண மசோதா பொறுத்த வரைக்கும். ஆனா பண மசோதா பொறுத்த வரைக்கும் 14 நாள் மட்டும் தான் தாக்கு பிடிக்க முடியும் ராஜ்யசபா. அது இல்ல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பிரசிடென்ட் டேபிளுக்கு போயிடும். பிரசிடென்ட் டேபிளுக்கு போயிடுச்சு அப்படின்னா பண மசோதாவா இருக்கட்டும் இல்ல பண மசோதா சாதாரண மசோதா இந்த ரெண்டுமே பிரசிடென்ட் வந்து கையெழுத்து போடலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், ரீகன்சிடரேஷன் மறுபரிசீலனைக்கு திரும்ப அனுப்பலாம். சரியா, ஞாபகம் வச்சுங்க. பண மசோதா அனுப்ப முடியாது, ஏன்னா பண மசோதா அவர் சொல்லிதான் முன்னாள் அவர்கிட்ட கேட்டுதானே திரும்ப இது பண்றாங்க. சாதாரண மசோதா வந்து மறுபரிசீலனைக்கு திரும்ப அனுப்பலாம். அதாவது சைன் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், ரீகன்சிடர் பண்ணலாம். இதை சைன் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், ரீகன்சிடர் பண்ண முடியாது. அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா சைன் மட்டும் தான் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுங்க. இதை சைன் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், ரீகன்சிடருக்கு திரும்ப அனுப்பலாம். இதை சைன் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம். பண மசோதாவா இருந்தா அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா சைன் மட்டும் தான் பண்ண முடியும். சைன், ரிஜெக்ட், ரீகன்சிடர், இது சைன், ரிஜெக்ட், பணம், இது சைன் மட்டும் தான் பண்ண முடியும். நிறைய பேர் என்ன நினைச்சிருப்பீங்க, பண மசோதா ரிஜெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இல்ல, ரிஜெக்ட் பண்ண முடியும். அவருக்கு முன்னாடியே அனுமதி வாங்கினா கூட கடைசியில மனம் மாறி ரிஜெக்ட் பண்ண முடியும். சரியா, அம்பேத்கர் அப்படிதான் எழுதியிருக்காரு. இதை சைன் மட்டும் தான் பண்ண முடியும். இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் பிரசிடென்ட் கைக்கு வந்தா சைன் மட்டும் தான் பண்ண முடியுங்கிறது 24ஆம் சட்டத்திருத்தம் 1971 இந்திரா காந்தி சேர்த்திருப்பாங்க. 24ஆம் சட்டத்திருத்தம் 1971 இந்திரா காந்தி இதை சேர்த்திருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்க. பின்வரும் நதிகளில் கிழக்கிலிருந்து மேற்கு பாயும் நதி எது? பார்த்தோன்னே அடிக்கலாம், நர்மதா நதியும் தபதி நதியும். மீண்டும் 3 நதியும் பாத்தீங்கன்னா மேற்குல ஆரம்பிச்சு கிழக்குல முடியும். நர்மதா தபதி மட்டும் கிழக்குல ஆரம்பிச்சு மேற்குல முடியும். ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம்ல வடக்குல இருந்து தெற்கு கொஸ்டின் அப்பயே நான் இதை சொல்லியிருப்பேன். சரியா, காவேரி நதி ஆரம்பிக்கிற இடம் தலைக்காவேரி, கிருஷ்ணா நதி ஆரம்பிக்கிற இடம் வந்து மகாபலேஸ்வர், மகாபலேஸ்வர். மகாநதி நதி எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த ஜார்க்கண்ட்ல ஆரம்பிச்சு ஜார்க்கண்ட்ல ஆரம்பிச்சு வெஸ்ட் பெங்கால்ல முடியும், ஒடிசால முடியும். சரியா, சத்தீஸ்கர் ஆரம்பிச்சு ஒடிசால முடியும், ஒடிசால முடியும். நர்மதா தபதி ரெண்டுமே மத்திய பிரதேஷ் அந்த சைட்ல ஆரம்பிச்சு குஜராத்ல முடியும், நர்மதாவும் தபதியும். சரியா, ஆன்சர் வந்து 2, 3 ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். கிழக்குல இருந்து மேற்கு இது வந்து 2, 3 மட்டும்தான், நர்மதா அண்ட் தபதி. கீழ்கண்டவை சரத்துகளின் வரிசை அடிப்படையில் வரிசைப்படுத்து. அரேஞ்ச் இன் chronological order according to arrangement of articles வரிசை அடிப்படையில் அதை வரிசைப்படுத்துங்கறாங்க. சரியா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்டரிஸ் வந்து ஆர்டிகல் 24, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா ஆர்டிகல் 14, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் ஆர்டிகல் 21, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஆர்டிகல் 17. ஸோ இதை நம்பர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபர்ஸ்ட் வந்துடும், 2, 4, 3, 1, 2, 4, 3, 1. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். இதெல்லாம் ஈஸி. அடிப்படை உரிமைகள் 12ல இருந்து 31, 35 வரைக்கும் அடிப்படை உரிமை தான் எழுதியிருக்காரு அம்பேத்கர். சரியா, ஆர்டிகல் 32ங்கிறது சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அரசியல் சட்டத்தின் ஆன்மாங்கிறாரு அம்பேத்கர். 32. வடக்கு மலைகளின் அகலமானது காஷ்மீர் முதல் அருணாச்சல பிரதேசம் வரை குறைந்து செல்லும். width of the northern mountains decreases from Kashmir to அருணாச்சல பிரதேஷ். கரெக்ட் தான். வடக்கு மலைகள் தான் என்ன, இமயமலைகள் எல்லாம் சேர்த்து வடக்கு மலைகள் சொல்லுவாங்க. உலகத்திலே வடக்கு மலைகள் தான் வந்து லாஃப்டியஸ்ட் மவுண்டன்ஸ், உயரமான சிகரங்கள் எல்லாமே இந்த வடக்கு மலைகளில் தான் காணப்படும். உலகத்தில் ஒரு 14 உயர்ந்த சிகரம் இருக்குன்னா அதுல 9 உயர்ந்த சிகரம் இந்த வடக்கு மலைகள், அதாவது இமயமலைகள் தான் 9 உயர்ந்த சிகரங்களை பிடிக்குது. எவரெஸ்ட் இதெல்லாம் இது பொறுத்த வரைக்கும். பாமீர் முடிச்சுன்னு ஒரு முடிச்சு இருக்கு வடக்கு மலைகள்ல. அந்த பாமீர் முடிச்சு தான் வந்து உலகின் கூரை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ரூஃப் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இமயமலைக்கு சமஸ்கிருத பேர் என்னன்னா அபோர்ட் ஆஃப் த ஸ்னோ, பனியின் உறைவிடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஸ்கூல் புக்ல வடக்கு மலைகளுக்கு டாபிக் கீழே கொடுத்துருப்பாங்க, எடுத்து பாருங்க. சரியா, 2400 கிலோமீட்டர், அதாவது 2500 கிலோமீட்டர் நீளம் கொடுத்துருப்பாங்க. அதுல 500 கிலோமீட்டர் இந்த சைடு காஷ்மீர் சைடுல 500 கிலோமீட்டர், அதாவது இதான் இந்தியா அப்படின்னா சரி டக்குன்னு வேற என்னால அப்படி வாங்கிறேன். இங்கிட்டு இமயமலையோட நீளம் பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டர் இருக்கும். அப்படியே இங்கிட்டு போக போற குறைஞ்சிட்டே வரும். இங்கிட்டு 200 கிலோமீட்டர் இருக்கும். சரியா, இதெல்லாம் வந்து நான் அடிச்சு துவைச்ச விஷயம், நானே நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். மேற்குல இருந்து கிழக்கு வர வர இமயமலையோட அகலம் வந்து குறைந்துட்டே வரும். அதான் எழுதியிருக்காங்க. The width of the northern mountain decreases from Kashmir to Arunachal Pradesh. காஷ்மீர்ல இருந்து அருணாச்சல பிரதேஷ் டிராவல் பண்ண பயணிக்க இமயமலையோட அகலம் குறைந்துட்டே வரும். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். சரியா, பாமீர் முடிச்சு என்பது பனியின் உறைவிடம் என்பது தப்பு. பாமீர் முடிச்சு வந்து உலகின் கூரை, பனியின் உறைவிடங்கிறது இமயமலையை சொல்லுவாங்க. இமயமலையை தான் பனியின் உறைவிடம் சொல்லுவாங்க. பாமீர் முடிச்சு வந்து உலகின் கூரைன்னு தான் சொல்லுவாங்க. சோ ரெண்டாவது தப்பு. ஒன்லி ஒன் இஸ் த ஆன்சர். அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் கொடுத்து கீழ்கண்டவையில் எது சரியானது? which are the following are features of DPSP? டிபிஎஸ்பிங்கிறது அயர்லாந்து நாட்டில இருந்து எடுக்கப்பட்டது. டிபிஎஸ்பி அப்படிங்கிறது சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல்
சாரி சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி, சமூக மற்றும் பொருளாதார ஜனநாயகத்தை நிலைநாட்டும் சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. டிபிஎஸ்பி பத்தி அயர்லாந்து நாட்டில இருந்து எடுக்கப்பட்டது. இது அயர்லாந்து நாட்டில இருந்து எடுத்தாலும் இந்திய அரசாங்க சட்டம் 1935 பிரிட்டிஷ் இதை பத்தி பேசியிருப்பாங்க. சரியா, இந்த டிபிஎஸ்பி பத்தி பேசியிருப்பாங்க. டிபிஎஸ்பிங்கிறது வெல்ஃபேர் ஸ்டேட், மக்கள் பொதுநல கோட்பாடை போதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டிபிஎஸ்பி இஸ் நாட் ஜஸ்டிசபிள் நேச்சர், தண்டனைக்கு உட்படாதன்னு சொல்லியிருப்பாங்க. டிபிஎஸ்பி வந்து ஆர்டிகல் 36 ஆரம்பிச்சு ஆர்டிகல் 51 வரைக்கும் அம்பேத்கர் எழுதியிருப்பாரு. இதுல வந்து சட்டத்துறையும் நிர்வாகத்துறையும் பிரித்தல்ங்கிறது ஆர்டிகல் 50, கிராம பஞ்சாயத்தை பாதுகாத்தல்ங்கிறது ஆர்டிகல் 40, பொது சிவில் சட்டம்ங்கிறது ஆர்டிகல் 44, எஸ்சி எஸ்டி பாதுகாத்தல் அப்படிங்கிறது ஆர்டிகல் 46, 44 வந்து பொது சிவில் சட்டம், 51 வந்து சர்வதேச அமைதியை நிலைநாட்ட வேண்டும்ங்கிறது 51, 39 கேபிட்டல் ஏங்கிறது ஏழைகளுக்கு இலவச உதவியை செய்ய வேண்டும்ங்கிறது 31 கேபிட்டல் ஏ. சரியா, இதெல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. 43 வந்து தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட ஆர்டிகல் வந்து 43, தொழிலாளர்களின் ஊதியம் மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் 43. 43 பி வந்து என்னன்னா கூட்டுறவு சங்கம், கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி எப்ப ஜாயின் பண்ணிருப்பாங்க கான்ஸ்டிடியூஷன் டிபிஎஸ்பி அப்படின்னா 97 சட்டத்தை 2011 மன்மோகன் சிங் ஆட்சியில் சேர்த்திருப்பாங்க. சரியா, கூட்டுறவு சங்கம். ஸோ ஓகே, நிறைய சொல்லிட்டேன் டிபிஎஸ்பி பத்தி, ஓரளவு முக்கியமான விஷயம்லாம் நிறைய சொல்லிட்டேன். இது என்னன்னு பார்ப்போம். Which are the following are the features of DPSP? It is taken from Ireland. Irelandல எடுக்கப்பட்டது. கரெக்ட். They are enforceable in court of law. தப்பு. It is not justiciable in nature. அது நிறைவேற்றமா போலாம். அடிப்படை உரிமை தான் enforceable in court of law. They ensure social and economic democracy. அம்பேத்கர் இதான சொன்னாரு, சமுதாயம் மற்றும் பொருளாதார ஜனநாயகத்தை நிலைநாட்டுகிறது. கரெக்ட். They have legal sanctions. இவை சட்ட ஒப்புதலை பெற்றவை. தப்பு. அத enforceable இல்ல, அப்ப சட்ட ஒப்புதல். 1 3 மட்டும் தான் கரெக்ட். சரியா, ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். பின்வருவற்றில் எது 3ஆம் நிலை கிரானைட் என்று அழைக்கப்படுகிறது? டெர்ஷரி கிரானைட், இமயமலை. இமயமலையில குறிப்பா வந்து டிரான்ஸ் இமயமலை. சோ நான் இது ஆல்ரெடி சொல்லிட்டேன், டிரான்ஸ் இமயமலை தான் டெர்ஷரி கிரானைட்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதான் இந்தியா அப்படின்னா திரும்ப 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 வேகமா வரையறனால அப்படி. இங்க வந்து டிரான்ஸ் இமயமலை இருக்கு, இங்க வந்து மெயின் இமயமலை இருக்கு, இங்க வந்து கிழக்கு இமயமலை இருக்கு. சரியா, இந்த மெயின் இமயமலையை இப்படி 3ஆ பிரிச்சிருப்பாங்க. அதுல மேல இருக்கிறது உயர்ந்த இமயமலை, அதாவது பெரிய இமயமலை, நடுவுல இருக்கிறது சிறிய இமயமலை, கீழே இருக்கிறது சிவாலிக்னு சொல்லுவாங்க. அதாவது கிரேட்டர் இமாலயாஸ், லெஸ்ஸர் இமாலயாஸ், சிவாலிக். அதாவது மெயின் இமயமலையை இப்படி 3ஆ பிரிச்சிருப்பாங்க, மொத்த வடக்கு மலைகளையே இப்படி 3ஆ பிரிச்சிருப்பாங்க. சரியா, அதுல இந்த பகுதி பேர் டிரான்ஸ் இமயமலை, கிழக்கு பகுதி பேர் கிழக்கு இமயமலை. கிழக்கு இமயமலைக்கு இன்னொரு பேர் வந்து பூர்வாஞ்சல் சொல்லுவாங்க. பூர்வாஞ்சல். இந்த கிழக்கு இமயமலையில தான் வந்து டஃப்லா ஹில்ஸ், மிகிர் ஹில்ஸ், மிஷ்மி ஹில்ஸ், அபோர் ஹில்ஸ், மிசோ ஹில்ஸ், கரோ ஹில்ஸ், காசி மலைகள், ஜெயிந்தியா மலைகள்லாம் அங்கதான் இருக்கும். டிரான்ஸ் இமயமலை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. மெயின் இமயமலை, பெரிய இமயமலை, சிறிய இமயமலை, சிவாலிக்கும் பிரிச்சிருப்பாங்க. இந்த பெரிய இமயமலையில தான் மவுண்ட் எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா பெரிய இமயமலையில தான் இருக்கும். சரியா, இந்த சிறிய இமயமலையில தான் வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ் அதிகமா இருக்கும். சிம்லா, முசோரி, டார்ஜிலிங், பீர் பஞ்சால் மலைத்தொடர் இதெல்லாமே சிறிய இமயமலையில இருக்கும். இந்த சிவாலிக்ங்கிறது கீழே இருக்கும். அங்க வந்து டூன்ஸ் அண்ட் துவார்கள் காணப்படும். தூண்கள் மற்றும் துவார்கள் காணப்படும். அது மேற்கு பகுதியில் டூன்கள் சொல்லுவாங்க, கிழக்கு பகுதியில் துவார்கள் சொல்லுவாங்க. அதாவது பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும். சரியா, இந்த சிவாலிக்ங்கிறது தொடர்ச்சியற்றது, இந்த பெரிய இமயமலைங்கிறது தொடர்ச்சியானது. நான் ஏன் ஃபாஸ்டா சொல்றேன், ரிவிஷன் அதனால. சரியா, ஓகே. இப்போ இது இமாலயாஸ் தான் ஆன்சர். அதுலயும் குறிப்பா டிரான்ஸ் இமயமலை ஆன்சரு, அது இல்ல, அதனால இமயமலை தான் ஆன்சர்னு சொல்லிடலாம். சரியானதை தேர்ந்தெடு. சரத்து 51 இதான் முன்னாடியே பார்த்துட்டோமே, டக்குன்னு அடிச்சலாம்ல. ஜி வந்து என்விரான்மெண்ட் கரெக்ட், ஐ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி கரெக்ட், ஏ வந்து எஜுகேஷன் தப்பு, எஜுகேஷன் வந்து கே வரும், அச்சு சயின்டிபிக் டெம்பர் கரெக்ட், 1 2 4 கரெக்ட். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். இப்பதான் சொன்னேன், இந்த டாஃப்லா மலைகள் சொன்னேன்ல, டாஃப்லா ஹில்ஸ் அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மலைகள். ஏன்னா அருண்ட பேசினாலே டஃப் கொடுப்பான், அருண்ட பேசினாலே டஃப் கொடுப்பான், அருண்னாலே டஃப், அருண்னாலே டஃப். மிகிர் ஹில்ஸ் அப்படிங்கிறது அசாம்ல இருக்கக்கூடிய மலைகள். சரியா, மிகிர் ஹில்ஸ் வந்து அசாம்ல இருக்கக்கூடிய மலைகள். சாம்கிட்ட மைக்கு கொடுத்தா பேசிட்டே இருப்பான், அருண்கிட்ட பேசுறதா டஃப், ஆனா சாம்கிட்ட மைக்கு கொடுத்தா பேசிட்டே இருப்பான். ஸோ சாம்னா மைக்கு, மிகிர். கரோ ஹில்ஸ் வந்து மேகாலயா, ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். கரோ, காசி, ஜெயந்தியா 3மே மேகாலயா. மிசோ ஹில்ஸ் பேர்லேயே இருக்கு மிசோரம். சரியா, பேர்லேயே இருக்கு மிசோரம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா டி 1 டி 2 சி, டிசி, டிசிபிஏ, டிசிபிஏ ஆப்ஷன் 1. சரியா, இது வந்து மேப்ல இருக்கும், உங்க ஃபர்ஸ்ட் லெசன்ல மேப்ல இருக்கும். சரியா, கீழ்கண்ட செம்மொழி பட்டியலை அதன் செம்மொழி தகுதி வரிசையில் வரிசைப்படுத்து. அரேஞ்ச் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். தமிழ் ஃபர்ஸ்ட் 2004, தெலுங்கு செகண்ட் 2008,
கர்நாடகாவும் அதுக்கப்புறம் தான் அதே வருஷம் தான் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2016, தமிழ் 2004. ஸோ 51432 51432 ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். 51432 ஓகேவா? 51432 ஓகே. 51432 கட் ஓகேவா? ஒதியா புக்கில் 2014 கொடுத்துருப்பாங்க, தப்பு. 2016 தான் ஒதியா வந்து அலுவலக மொழின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும். முழுமையான பாலைவனம் ஓகே. இது வந்து எங்க கொடுத்துருப்பாங்கன்னா 10th ஜாரஃபில ஃபர்ஸ்ட் லெசன்ல ராஜஸ்தான் சமவெளின்னு நினைக்கிறேன். ராஜஸ்தான் பிளைன்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க சரியா? அதாவது சமவெளிகளே 5ஆ பிரிச்சிருப்பாங்க அதோட இடத்தை வச்சு. பாங்கர், பாபர், தராய், பாங்கர், காதர், டெல்டான்னு சொல்லிட்டு அதில் பழைய வண்டல் மண்ணுங்கிறது பாங்கர், புதிய வண்டல் மண்ணுங்கிறது காதர். டெல்டால வந்து உயர்நிலங்கள் இருக்கு, சுவாஸ்ன்னு சொல்லுவாங்க, சுவாஸ் அண்ட் பில்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது டெல்டால படிச்சிருப்பீங்க, இதெல்லாம் இருக்குமா? அதே மாதிரி சமவெளியை வந்து அந்த இடத்தை வச்சு மாநிலங்களை வச்சு பிடிச்சிருப்பாங்க. ராஜஸ்தான் சமவெளி, பஞ்சாப் ஹரியானா சமவெளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதையும் பார்த்துக்கணும் நீங்க. அதில் ராஜஸ்தான் சமவெளிக்குள்ள இருக்குது. ஆக்சுவல் டெசர்ட்ங்கிறது மருஸ்தாலின்னு சொல்லுவாங்க. அதாவது முழுமையான பாலைவனம் அப்படிங்கிறது மருஸ்தாலி, பகுதி பாலைவனம்ங்கிறது பாங்கர், உப்பு ஏரிங்கிறது தாண்டு. கரெக்ட் தான் சரியா? சூஸ் த இன்கரெக்ட்ங்கிறாங்களா? சில பல கரெக்ட்லி மேட்சிங் கேட்குறாங்களா? 3 மட்டும்தான். உப்பு ஏரிகளை தாண்டுகள் சொல்லுவாங்க. கரெக்ட் தான் சரியா? ஆனா உண்மையான பாலைவனத்தை மருஸ்தாலின்னு சொல்லுவாங்க, செமி டெசர்ட்டை வந்து பாங்கர்னு சொல்லுவாங்க. இது மாத்தி போட்டிருக்காங்க, தப்பு சரியா? இந்திய அரசியலமைப்பின் இதயம் என்று அழைக்கப்படுகிறது சரத்து 32. அம்பேத்கர் தான் அழைச்சாரு. ஈஸி. பின்னொற்றை வடக்குல இருந்து தெற்காக வரிசைப்படுத்து. வடக்குல இருந்து தெற்கு தானே, டக்குன்னு வரிசைப்படுத்திடலாம். கொல்லரு, சிலுக்கா, கங்கா, டிரான்ஸ்மெமலே. டிரான்ஸ்மெமலே மேல தானே இருக்கு, ஓகே. டிரான்ஸ்மெமலே வந்துடும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கங்கா நதி வந்துருமா? கங்கை இங்கே வந்துடும். அதாவது உத்தரகாண்டில் கங்கோத்ரி பனிமலை பகீரதில் ஆரம்பிச்சு மேற்கு வங்காளத்தில் முடியும், அப்புறம் பங்களாதேஷில் பத்மாங்கிற பேரில் முடியும். அதுக்கப்புறம் சில்கா ஏரி வந்துடும். சில்கா ஏரி எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் இருக்கு. ஸோ இது ஒடிசா, இது பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், இது பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சைடு. டிரான்ஸ்மெமலை காஷ்மீர் சைடு, கங்கா உத்தரப்பிரதேஷ், மகாநதி ஒடிசா. சில்கா ஏரி மகாநதி நதியில தான் சில்கா ஏரி இருக்கு. கொல்லரு கீழே, அதாவது கோதாவரிக்கும் கிருஷ்ணாக்கும் நடுவில் இருக்கும் கொல்லரு, ஆந்திர பிரதேஷ்ல. கொல்லரு கீழே தான் வந்து தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல புலிக்கட் ஏரி இருக்கும். தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல இருக்கக்கூடிய புலிக்கட் ஏரிங்க. ஆந்திராலே கோதாவரிக்கும் கிருஷ்ணாக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கொல்லரு ஏரிங்க. கொல்லரு மேல கொல்லரு, கீழே புலிக்கட்டு. ஞாபகம் வச்சுங்க மேப்ல. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 4 ஃபர்ஸ்ட் வந்துடும். 4 3 2 1 4 3 2 1. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். தேசிய அவசர நிலை என்பது சட்டப்பிரிவு 352 குறிப்பிடப்பட்டுள்ளது. நேஷனல் எமர்ஜென்சி கேன் பி டிக்ளேர்ட் அண்டர் ஆர்டிகல் 352. கரெக்ட் தான். இது வரைக்கும் 3 வாட்டி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. 62 ஒரு வாட்டி, 71 ஒரு வாட்டி, 75 ஒரு வாட்டி. இட் வாஸ் டிக்ளேர் 3 டைம்ஸ் தான் சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா? 368 டீல்ஸ் வித் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. நிதி அவசர நிலை என்பது சட்டப்பிரிவு 368 குறிப்பிடுகிறது. தப்பு. நிதி அவசர நிலைங்கிறது 360. நிதி அவசர நிலைங்கிறது 360. 368 என்னன்னா கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்றாங்களா எல்லாமே. நிறைய வாட்டி இது வரைக்கும் அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்களா? அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பவரை கொடுத்தது வந்து இந்த ஆர்டிகல் 368 தான். 368ங்கிறது அமெண்டிங் பவர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் செய்வதற்கான சரத்து தான் 368. நிதி அவசர நிலைங்கிறது 360 சரியா? நிதி ஆணையம் வேற, நிதி அவசர நிலை வேற. நிதி ஆணையம்ங்கிறது சரத்து 280 சரியா? தவறானதை தேர்ந்தெடு. புஷ்கர் ஏரி ஜெய்ப்பூர், புஷ்கர் லேக் வந்து ஜெய்ப்பூர். கரெக்ட் தான். அருணாவதி தபதியோட துணை நதி. கரெக்ட் தான், ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். பகீரதி உத்தரகாண்ட், இது கன்ஃபார்ம் கரெக்ட். ஒரு நிமிஷம் இருங்க, தவறு தானே கேட்குறாங்க. 3 கன்ஃபார்மாக கரெக்ட். ஆனால் 3 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அவ்வளோதான் முடிச்சிச்சு. இது தெரிஞ்சாலும் போதும். எது தவறு தானே கேட்குறாங்க. தவறு கேட்குறாங்கன்னா அது வரக்கூடாதுல ஆப்ஷனில். 3 கரெக்ட் இல்லை. பகீரதி உத்தரகாண்ட்ங்கிறது நம்ம ஃபேமஸ். இப்போ தூக்கிட்டா ஆன்சர் பி. இந்த பில் ஐலாண்டுங்கிறது அந்தமான்ல இல்லை. சில்கா ஏரி ஆந்திரா இல்லை, அது வந்து ஒடிசா. அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000 ஆண்டில் இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி வெங்கடாச்சலையா என்பவரை நியமித்தது. ஆமா, வெங்கடாச்சலையா கமிஷன் வந்து போட்டிருப்பாங்க 2000ல கான்ஸ்டிடியூஷன் ரிவ்யூ பண்றது. கரெக்ட். ஸ்கூல் புக்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல லாஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க, லாஸ்ட் பேரால. அதே 2007ல வந்து 3 நபர்கள் குழு போட்டிருப்பாங்க. பஞ்சி கமிஷன்,
நிர்வாக சீரமைப்பை சரிபார்ப்பதற்கு இதுவும் கரெக்ட். ஆப்ஷன் வந்து ரெண்டும் சரி இஸ் த ஆன்சர். சரியா? அந்த நிர்வாக சீரமைப்பை சரிபார்ப்பதற்கு பஞ்சு ஆணையம் போட்டது 2007 வாக்குல. சரியா? இதே வந்து அதே காலகட்டத்தில் தான் வந்து வீரப்ப மொய்லி தலைமையில் 2ஆம் நிர்வாக சீரமைப்பு ஆணையமும் போட்டிருப்பாங்க. 2005 நினைக்கிறேன். சரியா? முதல் நிர்வாக சீரமைப்பு ஆணையம் 1966ல் மொராஜி தேசாய் தலைமையில் போட்டிருப்பாங்க. முதல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிஷன். ஞாபகம் வச்சுங்க. மத்திய மாநில அரசு உறவுகளை செக் பண்றதுக்கு சர்க்காரியா கமிஷன் போட்டிருப்பாங்க 1983ல 1983ல. சரியானதை தேர்ந்தெடு. இந்திய வனவிலங்கு வாரியம் 1952 கரெக்ட். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 கரெக்ட். இந்திரா காந்தி. புலிகள் திட்டம் 1973 தப்பு. மாஞ்சாரல்கள் மத்திய பிரதேசே இல்ல. மாஞ்சாரல்கள் வந்து கேரளாவும் கர்நாடகாவும். அதாவது சம்மர் சீசன் அப்ப அந்த மாஞ்சாரல்கள் வரும். 10th செகண்ட் ஜியாகிரபி லெசன்ல செகண்ட் லெசன்ல 3ஆவது பக்கத்துல இருக்கும். சரியா? சம்மர் கோடை மலைங்க கீழே கடைசி பராக்கு முன்னாடி பரால இருக்கும். சரியா? சோ மாஞ்சாரல்கள் மேங்கோ ஷவர்ஸ்ங்கிறது மான்சூன் வர்றதுக்கு முன்னாடி வரக்கூடிய சாரல்கள். ப்ரீ மான்சூன் சொல்லுவாங்க. பருவல் வரைக்கும் முந்தைய சாரல்கள் இது. சரி, மாஞ்சாரல்கள். கர்நாடகா அண்ட் கேரளா, மத்திய பிரதேஷ் தப்பு. அப்ப 1, 2 மட்டும் தான் கரெக்ட். அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். சரியானதை தேர்ந்தெடு. இது 2 மட்டும் தான் கரெக்ட். சரத் 61 குடியரசுத் தலைவர் தகுதி நீக்கம் குறித்து விளக்குகிறது. கரெக்ட். இம்பீச்மெண்ட்டை பத்தி பேசுறது, குடியரசுத் தலைவரோட இம்பீச்மெண்ட்டை பத்தி பேசுறது சரத் 61 கரெக்ட். குடியரசுத் தலைவருக்கான ஆர்டிகல் 52ங்க. 61 குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கமை பத்தி பேசுங்க. 72 குடியரசுத் தலைவரோட மன்னிக்கும் அதிகாரத்தை பத்தி பேசுங்க. 74 எல்லா அமைச்சர்கள் சொல்றதை குடியரசுத் தலைவர் கேட்க வேண்டும் சொல்லுங்க. 111 நாடாளுமன்றத்தோட மசோதாக்கு குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட வேண்டும் சொல்லிட்டு சொல்லுதுங்க. 111. 112 குடியரசுத் தலைவர் ஆண்டு நிதி அறிக்கையை பத்தி பேசுதுங்க. அதுல குடியரசுத் தலைவர் பேர்ல தானே அந்த நிதி அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. ஆண்டு நிதி அறிக்கை ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் 112ங்க. 123 குடியரசுத் தலைவரோட அவசர சட்ட அதிகாரத்தை பேசுதுங்க. ஆர்டினன்ஸ் பவருங்க. 143 குடியரசுத் தலைவரோட உச்சநீதிமன்ற ஆலோசனை அதிகாரத்தை பேசுதுங்க. 143ங்க. 201 வந்து மாநிலத்துல இருந்து போகக்கூடிய மசோதா இருக்குல்ல, கவர்னர் அனுப்புவார்ல, அதுக்கு குடியரசுத் தலைவர் என்னெல்லாம் செய்யலாம், அது வந்து 201ல பேசுறாங்க. சரியா? சோ 52 குடியரசுத் தலைவரோட அந்த பொசிஷனே 52. 61 பதவி நீக்கம். 72 மன்னிச்சுடு. 74 சொல்றதை கேட்கணும். 111 மசோதா கையெழுத்து. 112 வருடாந்திர நிதி அறிக்கை. 123 அவசர சட்டம். 143 ஆலோசனை. 201 மாநில மசோதாக்கு குடியரசுத் தலைவர் என்ன செய்யலாம். 201 இதெல்லாமே குடியரசுத் தலைவர் சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல் 361 ஒன்று இருக்கு. இது படி பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்கிறப்ப எந்த தவறு செஞ்சாலும் கைது செய்ய முடியாது. அது வந்து 361 இதெல்லாமே படிச்சிருப்பீங்க. சரியா? இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் டீல்ஸ் வித் கட். பிரசிடென்ட் கேன் பி இம்பீச்ட் பை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். தப்பு. குடியரசுத் தலைவரை யாரு அமைச்சர் நீக்கிட முடியுமா? முடியாது. பார்லிமெண்ட்ல லோக்சபா ராஜ்யசபால ஸ்பெஷல் மெஜாரிட்டி சிறப்பு பெரும்பான்மை வச்சுதான் நீக்க முடியும் குடியரசுத் தலைவரை. சரியா? 2வது தப்பு. ஒன்லி ஏ இஸ் த ஆன்சர். தவறானதை தேர்ந்தெடு. ஜும் வந்து அசாம்ங்க. ஸோ ஒன்றுங்கிறது தப்பு. பூனம் வந்து கேரளா, அது நேரம் அசாம் இருக்கு. 2ம் தப்பு. பீவார் மத்திய பிரதேஷ் கரெக்ட். பீவான் பொஷான் எல்லாமே மத்திய பிரதேஷ் தான். பெண்டா எல்லாமே மத்திய பிரதேஷ் தான். பொடு ஆந்திரா இதுவும் கரெக்ட். ஸோ 3-4 கரெக்ட். 1-2 தப்பு. ஸோ ஏ. இது எல்லாமே இடப்பெயர்ப்பு விவசாயம், ஷிஃப்டிங் கல்டிவேஷனுக்கான வெவ்வேறு பெயர்கள் தெரியுமா உங்களுக்கு? கேரளாவில் வந்து பூனம் சொல்லுவாங்க, ஆந்திராவில் பொடுன்னு சொல்லுவாங்க, அசாமில் வந்து ஜும்னு சொல்லுவாங்க. பூனம் பேஷ், பீவார் பேஷ் பேஷ், அதாவது பீவார், அப்புறம் என்னது நிறைய பேர் இருக்கும். என்ன பெண்டா இதெல்லாம் வந்து மத்திய பிரதேசத்தில் சொல்லுவாங்க. இடப்பெயர்ப்பு விவசாயம், அதாவது விவசாயிகள் வந்து காடை பயன்படுத்தி 3 வருஷம் பயன்படுத்தி வேற இடத்துக்கு போயிடுவாங்க எரிச்சு விட்டு. அதாவது காடுகளோட வளம் குறையும். அதான் இடப்பெயர்ப்பு விவசாயம், ஷிஃப்டிங் கல்டிவேஷன். உலகத்திலையும் நிறைய பெயர்கள் இருக்கு. கூற்று இந்திய நாடாளுமன்றம் வெஸ்ட்மினிஸ்டர் நாடாளுமன்றம் என்று அழைக்கப்படுகிறது. கரெக்ட் தான். இந்தியன் பார்லிமெண்ட் வெஸ்ட்மினிஸ்டர் பார்லிமெண்ட்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தான். பார்லிமெண்டரி கவர்மெண்ட்னால அப்படி சொல்லுவாங்க. காரணம் இந்திய நாடாளுமன்றம் வெஸ்ட்மினிஸ்டர் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. தப்பு. பார்க்கறப்ப கரெக்டா தெரியும். ஆனா வெஸ்ட்மினிஸ்டர் இடத்துல இந்திய நாடாளுமன்றம் அமைஞ்சிருக்கல, பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் தானே அமைஞ்சிருக்கு. ஸோ கூற்று கரெக்ட், காரணம் தவறு. கூற்றுக்கு சரியான காரணமோ சரியில்லைன்னு கூட சொல்ல முடியாது. கூற்று கரெக்ட், காரணம் தவறு. ஸோ ஏ கரெக்ட் ஆர் இன்கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். சரியா? தவறானதை தேர்ந்தெடு. சாம்பல் புரட்சி, பொன் புரட்சி, வட்ட புரட்சி, வெண்மை புரட்சி, மஞ்சள் புரட்சி. கிரே ரெவல்யூஷன்.
கிரே ரெவல்யூஷன் ஃபிஷ் தப்பு, ஏன்னா ஃபிஷ் வந்து ப்ளூ ரெவல்யூஷன், நீல புரட்சி தான் ஃபிஷ், கிரே ரெவல்யூஷன்ங்கிறது தப்பு. சரியா? கோல்டன் ரெவல்யூஷன்ங்கிறது ஜூட், இதுவும் தப்பு. கோல்டன் ரெவல்யூஷன் ஜூட்டுங்கிறது தப்பு, ஏன்னா கோல்டன் ரெவல்யூஷன் தங்க பொன் புரட்சி அப்படிங்கிறது ஜூட் வராது, பொன் புரட்சி கோல்டன் ரெவல்யூஷன் வந்து சணல் வராது. நான் சொல்றேன் இருங்க. ரவுண்ட் ரெவல்யூஷன் வந்து பொட்டாட்டோ, அதாவது உருளைக்கிழங்கு, ரவுண்ட் ரெவல்யூஷன் உருளைக்கிழங்கு. ஆனியன்கிறது பிங்க் ரெவல்யூஷன், இளஞ்சிவப்பு. கோல்டன் ரெவல்யூஷன் வந்து ஆயில் சீட்ஸ், எண்ணெய் வித்துகள் வரும். கோல்டன் ரெவல்யூஷன் வந்து ஆயில் சீட்ஸ், எண்ணெய் வித்துகள். ரவுண்ட் ரெவல்யூஷன் வந்து உருளைக்கிழங்கு உருண்டை. ஆனியன் வந்து வெங்காயம் வந்து பிங்க் இளஞ்சிவப்பு புரட்சி. ஒயிட் ரெவல்யூஷன் வந்து வர்கீஸ் குரியன், அதாவது மில்க். வர்கீஸ் குரியன்னா வெண்மை புரட்சியின் தந்தை. சரியா? அது வந்து இது அது காட்டன் வருது, தப்பு. சரியா? காட்டன் தப்பு. காட்டன் வந்து கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன், காட்டன் கோல்டன் ஃபைபர். எல்லோ ரெவல்யூஷன் மஞ்சள் எல்லோ தான் ஆயில் சீடுன்னு நினைக்கிறேன். பொட்டாட்டோ வந்து பொட்டாட்டோ ரவுண்டு. சரியா? பொட்டாட்டோ ரவுண்டு. கிரே ரெவல்யூஷன் வந்து ஃபெர்டிலைசர், உரங்கள் வந்து கிரே ரெவல்யூஷனு. ஃபிஷ் வந்து ப்ளூ ரெவல்யூஷனு. கோல்டன் ரெவல்யூஷன் ஆயில் சீட்ஸு. அப்போ எல்லோ ரெவல்யூஷன் என்னவா வரும்? எல்லோ ரெவல்யூஷன் மட்டும் என்னன்னு பாருங்க. எல்லோ ரெவல்யூஷன். ஓகே. சாம்பல் புரட்சி வந்து உரங்களுங்க. மீன் புரட்சி மீன் வந்து நீல புரட்சிங்க. மீன் வந்து நீல புரட்சி. வட்ட புரட்சி வந்து உருளைக்கிழங்கு. வெங்காயங்கிறது இளஞ்சிவப்பு புரட்சி. வெண்மை புரட்சி வந்து பால். பருத்தி வந்து கோல்டன் ஃபைபர், கோல்டன் சில்வர். சொல்லுங்க. எல்லோ எடிபிள் ஆயில், அதான் ஆயில் சீட்ஸ், எண்ணெய் வித்துகள். அப்போ கோல்டன் ரெவல்யூஷன் என்னன்னு பாருங்க. எல்லோ ரெவல்யூஷன் வந்து எண்ணெய் வித்துகள்ங்க. சரியா? கரெக்டாக படிச்சுக்கணும். எண்ணெய் வித்துகள் வந்து எல்லோ ரெவல்யூஷன் வந்து எண்ணெய் வித்துகள். சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. பருத்தி வந்து சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன். பருத்தி வந்து சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன். சரியா? இது வந்து செகண்ட் இதில் தேர்டு லெசன் நினைக்கிறேன். செகண்டா தேர்ட் லெசன் அதில் லாஸ்ட்ல இருக்கும். சரியா? டேபிள் காலம்ல இருக்கும். ஹனி அண்ட் ஹார்டிகல்ச்சர், தேன் அப்படின்னு வரும். சரியா? ரைட். ஓகே. சுப்ரீம் கோர்ட் ஷுட் ஹோல்ட் இன்டர்வியூ ஒயில் அப்ராப்ரியேட்டிங் ஜட்ஜஸ். நீதிபதிகளை நியமிக்கும் போது உச்சநீதிமன்றம் நேர்காணல் நடத்த வேண்டும். தப்பு. நேர்காணலாம் நடத்தணும்னு அவசியம் இல்லை. நான் உச்சநீதிமன்றம் நியமிக்கும் போது நேர்காணலாம் நடத்தணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது கொலிஜியம் முறை. உச்சநீதிமன்ற நீதிபதியை தேர்ந்தெடுப்பது உச்சநீதிமன்றமே கொலிஜியம் முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்க. அரசாங்கம்லாம் தலையிட முடியாது. அது எப்படி தேர்ந்தெடுக்காங்க நமக்கே தெரியாது. டிரான்ஸ்பரன்சி இல்லை. அதனால அப்படிலாம் என்ன பண்றாங்கன்னு தெரியாது. சுப்ரீம் கோர்ட் ஷுட் கண்டக்ட் எக்ஸாம், அப்படிலாம் இல்லை. எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி தான் எடுப்பாங்களா? அர்த்தம் இல்லை. சரியா? இந்த கொலிஜிய முறையை தான் வந்து நரேந்திர மோடி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 99 சட்டத்திட்டம் போட்டு நீக்கிட்டு நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன், தேசிய நீதித்துறை நியமன ஆணையம் சொல்லிட்டு தாக்கல் செஞ்சாரு 99 சட்டத்திட்டத்தில். அதை உச்சநீதிமன்றம் நீக்கிச்சு. சரியா? நீதித்துறை மறு ஆய்வு பவரை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் அதை நீக்கிச்சு. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நன்னாற்று, எதுவும் சரியில்லை. இந்த ரெண்டுமே தப்பு. சரியா? கோடையில் எந்த பகுதியில் முதல் பருவமழை பெய்யும்? விச் ரீஜன் கெட்ஸ் ஃபர்ஸ்ட் மான்சூன் இன் சம்மர்? ஃபர்ஸ்ட் மான்சூன்னா மேற்கு தொடர்ச்சி மலை. கொஸ்டினே வித்தியாசமா இருக்கு. இப்படி கேட்கக்கூடாது கொஸ்டினே. தென்மேற்கு பருவக்காற்று மான்சூன்ங்கிறது முதல் மான்சூன்ங்கிறது முதலில் எந்த பகுதியில் வந்து மழைப்பொழிவை கொடுக்கும் அப்படி கேட்கணும் கொஸ்டின். ஆன்சர் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, குறிப்பா தென்மேற்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவமழை இருக்குல்ல, அது எந்த பகுதியில் இந்தியாவில் மழைப்பொழிவை முதலில் கொடுக்கும் அப்படின்னா கேரளா, மேற்கு தொடர்ச்சி மலை. சரியா? இந்திய உச்சநீதிமன்றம் எதன் மூலம் அமைக்கப்பட்டது? The Supreme Court of India was set up by the Constitution. அவ்வளவுதான். அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பு மூலம் 142. சுப்ரீம் கோர்ட்டால 142. கரெக்டா? கரெக்ட் இல்ல. 124. சரியா? 124 தான் உச்சநீதிமன்றத்தோட இது. 142 உச்சநீதிமன்றம் இப்ப பேரலை வாரம் விடுதலை செஞ்சாங்களே, அது வந்து 142 பயன்படுத்தி. உச்சநீதிமன்றத்தோட தனி அதிகாரம் அப்படிங்கிறது 142. உச்சநீதிமன்றம் ஒன்று இருக்க வேண்டும்ங்கிறது 124. சரியா? உச்சநீதிமன்றத்தோட உண்மையான நீதி அதிகாரம், ஒரிஜினல் ஜுடிஷிக்ஷன் இருக்குல்ல, அது 131. தனக்கே உரிய நீதி அதிகாரம்ங்கிறது 131. உச்சநீதிமன்றம் இருக்க வேண்டும்ங்கிறது 124. பேரறிவாளனை விடுதலை செஞ்ச எந்த ஆர்டிகல்னா 142. சரியா? ஞாபகம் வச்சுங்க. அப்ப இந்திய உச்சநீதிமன்றம் எதன் மூலம் அமைக்கப்பட்டதுன்னா அரசியலமைப்பின் மூலம் அமைக்கப்பட்டது. மும்பை பூனேவை விட அதிக மழையை பெறுகிறது, ஏன்? மும்பை ரிசீவ்ஸ் மோர் ரெயின்ஃபால் தேன் புனே. ஏன்னா மும்பை இஸ் ஆன் த விண்வர்ட் சைடு. மும்பை காற்று வீசும் பக்கத்தில் உள்ளது. புனே இஸ் அட் கிரேட் எலிவேஷன் வராது, இது வராது. ஆமா, விண்வர்ட் சைடு காற்று. அதாவது
இப்போ இதான் இந்தியா அப்படின்னா இங்க மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கா, இப்ப தென்மேற்கு பருவக்காற்று இங்க வருதா, வந்து இந்த மலைக்கு இந்த சைடு படும். இதான் மலைனா தென்மேற்கு பருவக்காற்று இப்படி படும், இப்படி பட்டு மலைக்கு இந்த சைடு இந்த ஏரியா ஃபுல்லா நல்ல மழை வரும். ஏன்னா இப்படி பட்டு மேலே ஏறி மழை பொழிவு இங்க கொடுக்கும். இந்த சைடு மலைக்கு இந்த சைடு கேரளா இங்க இருக்கா, இங்க நல்ல மழை பெய்யும். மலைக்கு அந்த சைடு இப்ப காஞ்சிபுரம் இங்க இருக்கா, அங்கெல்லாம் மழை பெய்யாது. அது வந்து லீவர்டு சைடுங்குவாங்க, ஏன்னா காற்று மோதா பகுதின்னு சொல்லுவாங்க. ஸோ இது காற்று மோதும் பகுதி, இது காற்று மோதா பகுதி. அப்ப விண்ட்வர்ட் சைடில் நல்லா மழை பெய்யும், லீவர்ட் சைடில் மழை பெய்யாது. ஏன்னா மும்பை வந்து விண்ட்வர்ட் சைடில் இருக்கும், இங்க இருக்கு, அதனால மழை நல்லா பெய்யும். பூனே அங்கிட்டு இருக்கு, இங்க இருக்கும் பூனே, அதனால மழை பெய்யாது. பிளஸ் பூனே நடுவில் இருக்கு வேற இந்தியாவுக்கு, அது ஈரப்பதம் உள்ள வரதுக்குள்ளே காஞ்சி போயிடும். சரியா? காயத்ரி ஒரு டிஎன்பிசி மாணவி, அவர் மக்களவை உறுப்பினராக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். காயத்ரியின் வயது 22, ஆக முடியாது, மற்றும் இந்திய குடிமகன் ஆவார். குடிமகனா இருக்கட்டும், கீழ்கண்டவில் எது சரியானது? 22 வயசுல மக்களவை உறுப்பினர் ஆக முடியாது. she is not eligible to become லோக்சபா. காயத்ரி பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம், டிஎன்பிசி நல்லா பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? லோக்சபா எம்பி ஆகணும்னா 25 வயசு இருக்கணும். ஓகே, 25 வயசு இருந்தால் லோக்சபா எம்பி ஆக முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? சென்னையில் குளிர்கால மழைக்கு காரணம் எது? The winter rain in Chennai is caused by what? நார்த் ஈஸ்ட் மான்சூன்ஸ், வடகிழக்கு பருவமழை. விண்டர்னா இந்த நவம்பர் டிசம்பர் போல எப்படி சென்னையில் மழை பெய்யுது, வடகிழக்கு பருவமழை நவம்பர்ல வந்து வருது, சென்னைக்கு வந்து மழை கொடுக்குது. தமிழ்நாட்டுக்கு மழைனாலே தென்மேற்கு பருவக்காற்று மழை கொடுக்கல, வடகிழக்கு பருவக்காற்று தான் தமிழ்நாட்டுக்கு மழை கொடுக்கும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. 75% மழைப்பொழிவு வந்து வடகிழக்கு பருவக்காற்றும் இந்த புயல் வருதுல அதுதான் மழையே கொடுக்குது. பார்ட் 6 டீல்ஸ் வித் ஸ்டேட் கவர்மெண்ட். கரெக்ட். கவர்னர் கேன் ரிமூவ் சேர்மேன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அரசு பணியாளர் தேர்வாணையம் குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை ஆளுநர் தகுதி நீக்கம் செய்ய முடியும். தப்பு. பிரசிடென்ட் தான் நீக்க முடியும். அப்பாயின்மெண்ட் வேணா பண்ணலாம், டிஎன்பிசி மெம்பர் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், ஆனா பதவி நீக்கம் செய்வது வந்து பிரசிடென்ட் கையில தான் இருக்கு. சரியா? எல்லாத்தையும் யூபிஎஸ்சி, ஜேபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்பிஎஸ்சி எல்லாத்தையும் பதவி நீக்கம் செய்வது குடியரசுத் தலைவர் கையில தான் இருக்கு. சரியா? ஞாபகம் வச்சுங்க. ஸோ அப்ப 1 கரெக்ட், 2 தப்பு. ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. மேற்கத்திய இடியுறுகளால் பின்வரும் எந்த மாநிலம் மழையை பெறுகிறது? Which are the following states receive rainfall from western disturbances? பஞ்சாப் அண்ட் ஹரியானா. பெங்கால் வராது, மத்திய பிரதேஷ் வராது. 1 and 2 is the answer. 1 and 2 is the answer. சரியா? வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னா என்னன்னா, இப்ப எத்தனை வாட்டி தான் இந்தியாவோட வர இதான் இந்தியான்னு வச்சுக்கோங்க. இங்க மத்திய தரைக்கடல்னு இங்க இருக்கு. உலக மேப் எடுத்து பாருங்க. மத்திய தரைக்கடல்னு இருக்கும். இங்க இருந்து ஒரு காத்து வீசி இந்தியாக்குள்ள நுழையுது. அந்த காத்துக்கு பேர் தான் மேற்கத்திய இடையூறுகள், வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் பேர் வச்சிருக்காங்க. இந்தியாவில் அந்த பேர் வச்சிருக்காங்க, ஏன்னா மேற்குல இருந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. சரியா? அவங்க நாட்டில் அந்த பேர் இல்லை. என்ன, அது நேரா வந்து எங்க அடிக்கணும், காஷ்மீருக்குள்ள நுழைஞ்சு பஞ்சாப் ஹரியானால நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். குறிப்பா ஜனவரி பிப்ரவரி அப்பெல்லாம் நல்ல மழைப்பொழிவு. சரியா? பஞ்சாப்ல கோதுமை விளைச்சல் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த மேற்கத்திய இடையூறுகள்னு சொல்லிட்டு அந்த மாநில மக்கள் சொல்றாங்க. சரியா? அப்பனா பாத்துங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட ஒரு இன்னும் 35 கேள்வி இதோட பார்த்துருக்கோம். மீதி அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது ரிவிஷன் வீடியோனால தான் நான் ஃபாஸ்ட்டாக போயிருப்பேன், மற்றபடி எதுவும் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கிறனால எக்ஸாம் கிட்ட ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வச்சுக்கலாம். சரியா? இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.